வான தூதர் பாடும் தேவ கானம், ராசா மூவர் சொல்லும் வாழ்த்து செய்தி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாள். இந்த நாளில் நாம் ஆண்டவர் நம்மளோடு பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இன்றைக்கு வாசிக்க இருக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்தில் இயேசு ஆண்டவர் மக்கள் குற்றத்தோடு அப்படியே வவனியாக போகக்கூடிய ஒரு நிலை. அங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், பிணியினால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் அங்கே இயேசுவை பார்த்து கூப்பிடுறாங்க, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி மன்றாடக்கூடிய ஒரு நிலை. இதோ அன்று பயணித்த ஆண்டவர், தெருக்களில் வீதிகளில் பயணித்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த காணொளி வாயிலாக, இதோ இந்த ஆராதனை டிவி தொலைக்காட்சி வாயிலாக இதோ ஆண்டவர் நம்மோடு பயணிக்கக்கூடியவராக, நம்முடைய வீடுகளுக்குள்ளாய் கடந்து வரக்கூடியவராக, நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆண்டினுடைய இறுதி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமையில் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். எபினேசராக ஆண்டவர் இருந்திருக்கிறாங்க. கடந்த 11 மாதங்களாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இம்மட்டுமாய் நமக்கு உதவி செய்திருக்கிறார். என்னை காண்பவராக, எல்ரோயியாக, நம்மையும் நம்முடைய கண்ணீரையும் காணக்கூடிய கடவுளாக ஆண்டவர் இருந்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் ஆண்டவரே இயேசுவே எபினேசராக இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே, எல்ரோயியாக இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே, யெகோவா ராஃபாவாக இருந்ததற்காக, நோயிலிருந்து சுகம் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தள்ளிருக்கக்கூடிய ஆண்டவரை இதோ இந்த ஆராதனை பாடல் வாயிலாக நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம்.
ஆராதனை ஆயிரம் துதிகள் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே ஆராதனை ஆயிரம் துதிகள் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. திருப்பாடல் 27ல இறை வார்த்தை 10 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அங்கு சங்கீதக்காரன் எப்படி கடவுள் நம்மை ஒருபோதும் மறக்காத கடவுளாக, நம்மை தாங்கக்கூடியவராக, தோளில் சுமக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நமக்கு வந்து படம் எடுத்து காட்டுகிறார். ஆகவே இந்த வேளையில் இது தந்தையாக இருந்து தாயாக இருந்து நம்முடைய பாரங்களிலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி என்று சொல்லி நமது அப்படியே ஆண்டவருக்கு நம்முடைய துதிக்கிற மகிமைகளை ஆராதனைகளை இந்த பாடல் வாயிலாக நாம் ஏறெடுப்போம். தாயை போல் தேற்றிட மன்னகம் வந்தவா, தாயை போல் தேற்றிட மன்னகம் வந்தவா, தந்தையை போல் இறங்கிட கரங்கள் விரித்தவா, தந்தையை போல் இறங்கிட கரங்கள் விரித்தவா, ஆராதனை ஆயிரம் துதிகள் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியாக இருந்திருக்கிறார். திருமுழுக்கு யோவான் இயேசு வந்து இப்படியாக அடையாளப்படுத்துகிறார். இதோ உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி என்று சொல்லி இயேசுவை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. இதோ நம்முடைய பாவங்களிலிருந்து நம்முடைய சாபங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, கற்றுகளிலிருந்து விடுதலை தருவதற்காக ஆண்டவர் இரத்தம் சிந்தி இருக்கிறார். இது இந்த வெண்ணிற அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட அடி ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்களை எல்லாம், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவ கட்டுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த ஆராதனை பாடல் வாயிலாக ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். உலகத்தின் பாவங்களை போக்க வந்தவா, உலகத்தின் பாவங்களை போக்க வந்தவா, சாபங்களை பாவங்களை சுமந்து தீர்த்தவா, இப்பாவங்களை சாபங்களை சுமந்து தீர்த்தவா, ஆராதனை ஆயிரம் துதிகள் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே ஸ்தோத்திரம்
நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஆயிரம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யக்கூடிய கடவுளே, இதோ இந்த நேரத்தில் இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த 11 மாதங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்ணின் மணி போல பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சிறகுகளின் நிழலில் எங்களை அரவணைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூயாவியானவரே. தாயை போல தேற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. மார்பில் அணைத்து எங்களை திடப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. தளர்ந்து போன நேரங்களில் எல்லாம் எங்களை திடப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தந்தையை போல ஆண்டவரே, உம்முடைய பேரன்பையும் இரக்கத்தையும் எங்களுக்கு மணிமுடியாக சூட்டியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசையா ஏசையா இயேசுவே ஆண்டவரே, நன்றியப்பா நன்றியப்பா நன்றி இயேசுவே, நன்றி தூயாவியானவரே. இதோ எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா விதமான சாப கட்டுகளிலிருந்தும் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியாக வந்தவரே, எம்முடைய இரத்தத்தினால் எங்களுடைய சாபங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்தவரே. எல்லா விதமான குழப்பங்களிலும் இருந்தும் எல்லா விதமான நெருக்கடியிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் ஆண்டவரே, நீர் எங்களை தாங்கினதற்காக, எங்களை தப்புவித்து பெருமைப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா மக்களே. இது 1000 துதிகளின் மத்தியில் வாசம் செய்யக்கூடிய கடவுளாக இருக்கிறார். துதிக்கும் பாத்திரராக துதியின் மத்தியில் வாசம் செய்யக்கூடிய கடவுளாக இதோ நம்முடைய துதிகன மகிமைகளை எல்லாம் ஆராதனைகளை எல்லாம் அப்படியே ஏறெடுப்போமா. அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா மக்களே. இது 2025 ஆண்டுல இறுதி மாதத்துல பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில இதோ மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை என்று ஆண்டவர் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை திடப்படுத்த வந்திருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆகவே என் அன்பு மகனே மகளே,
இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆண்டவர்கிட்ட அப்படியே உங்களையே ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, இயேசுவே நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்க. என்னை காண்பவரே நன்றி, எனக்கு சுகம் கொடுப்பவரே நன்றி, ஆறுதல் அளிப்பவரே நன்றி, என்னோடு பயணிப்பவரே நன்றி, உடனிருப்பவரே நன்றி, என்னை தேற்றுபவரே நன்றி, அரணும் கோட்டையுமாக இருப்பவரே நன்றி, எனக்கு கேடயமாக இருப்பவரே நன்றி, எந்தன் கண்மலையானவரே நன்றி. ஆண்டவரே இயேசுவே எனக்கு நிழலாக இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் போகிற போதும் வருகிற போதும் உம்முடைய தூதர்களை கொண்டு காத்து வழி நடத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் களஞ்சியங்களை நிரப்பினதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்களை, எங்களுடைய பொருளாதார தேவைகளை முன்னேற்றுவதற்காக, நாங்கள் மேற்கொள்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பதற்காக ஆணையிடுகிறவரே நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே இயேசுவே வல்லவரே நல்லவரே, என்னை ஆளுகை செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே, உன் கோட்டைகளுக்குள்ளே அமைதி நிலவுவதாக என்று சொன்னவரே, எங்கள் குடும்பத்திற்குள்ளே சமாதானத்தை கொண்டு வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் எண்ண ஓட்டங்களை எல்லாம் ஆய்ந்தறிபவரே, எங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் ஆய்ந்தறிபவரே, நாங்கள் அமர்வதையும் படுப்பதையும் எழுவதையும் நாங்கள் போகிற காரியங்களை எல்லாம் ஆய்ந்தறிபவரே நன்றி. ஆண்டவரே, வானத்திற்கு ஏறி சென்றாலும் இறங்கே இருப்பவரே, பாதாளத்திற்கு கீழ் சென்றாலும் அங்கேயும் இருப்பவரே, எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே இயேசுவே. அப்படியே சில மணித்துளிகள் இமட்டுமாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஒரு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காம ஆண்டவர்கிட்ட அப்படி நன்றி செலுத்துவோம். மக்களே, நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் நம்முடைய சொந்த திறமையினால் அல்ல, கடவுளுடைய கிருபையினால் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே இயேசுவே நன்றி. நாங்கள் சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சரிவை சந்தித்த நேரங்களிலெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பேரன்பினால் என்னை தாங்கினதற்காக, துயரத்தில் இருந்த பொழுது ஆண்டவரே உம்முடைய ஆறுதலால் எங்களை மகிழ்வித்த உம்முடைய மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தெய்வமே, இதோ நாங்கள் எங்களுடைய குடும்பத்திற்காக மேற்கொள்கிற எல்லா திட்டங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட மேலான உடைய உடனிருப்பிற்காக, ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஆண்டவருக்கு நாம மௌனமாக அப்படியே நன்றி செலுத்துவோம். அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. இதோ ஆண்டவர் நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க இருக்கிறோம். பார்வையற்ற இருவர்கள் வழியோரமாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை, ஆண்டவர் அங்கே தேடி வருகிறார், அவர்களை கடந்து செல்ல இருக்கிறார். அந்த நேரத்தில் இயேசுவை பற்றி அவங்க கேள்விப்படுறாங்க. ஒரே சத்தம், கூச்சல், குழப்பம். என்னை தொடுவாங்களா, என்னை தொடமாட்டாரா என்கிற ஒரு விதமான எதிர்பார்ப்புகளோடு ஏக்கங்களோடு சீடர்கள் நின்று கொண்டிருக்க, மக்கள் நின்று கொண்டிருக்க, அந்த கூட்டத்தின் மத்தியில் இவங்க கேள்விப்படுறாங்க, இயேசு வருகிறார், தாவீதின் மகன் வருகிறார் என்று கேள்விப்படுறாங்க. உடனே இந்த இரண்டு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா, கடவுள் அவர்கள் மீது மனம் இறங்க வேண்டும் என்கிற ஒரு அழகான விண்ணப்பத்தை கொடுக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க பக்கம் வர்றார். நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிறாரு. என்னால் செய்ய முடியுமான்னு நம்புறீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. இன்றைக்கு நம்மை பார்த்து அதே கேள்வி கேட்கிறாரு. இன்றைக்கு உங்களுடைய வீடுகளுக்குள்ள, உங்களுடைய இல்லத்திற்குள்ள, உங்களுடைய உள்ளத்திற்குள்ள ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா அப்படியே கடந்து வந்திருக்கிறார். நம்மளை பார்க்கிறார், முகமுகமாக வந்து பார்க்கிறார்.
நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிறார். ஆண்டவர்கிட்ட அப்படியே கேளுங்க. ஏசப்பா, என் குடும்பத்துக்கு நிம்மதியை தாங்கப்பா. ஏசப்பா, என் குடும்பத்துக்கு நல்ல வருமானத்தை தாங்கப்பா. கடன் நெருக்கடியிலிருந்து விடுதலை பெறணும் ஆண்டவரே. பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை பெறணும் ஆண்டவரே. பொருளாதார தடைகள் நீங்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நாளில் நாங்கள் இலங்கை தேசத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, புயலினால ஆண்டவரே, இயற்கை சீற்றத்தினால பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய மக்களை ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இதோ வாழ வழி இல்லாம ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நேரத்தில் அப்படியே போகிற கிடைக்கக்கூடிய இடங்கள்ல அப்படியே தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஆண்டவரே. வாழ்வாதாரத்தை இழந்து விட்டார்கள், பொருளாதாரத்தை இழந்து விட்டார்கள், உறவுகளை இழந்து விட்டார்கள், உடைமைகளை இழந்து விட்டார்கள் ஆண்டவரே. அப்படி நிற்கதியற்றவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. உள்ளத்தில் ஒரு விதமான புழுக்கம், கவலை, பாரம். ஐயோ, ஒரே நாளில் என்னுடைய எல்லா சம்பாத்தியமும் அப்படியே சீரழிந்து விட்டதே, முடிந்து விட்டதே, ஒன்றுமில்லாமல் அழிந்து விட்டதே, என்ன செய்வேன் என்று சொல்லி தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே, நம்பிக்கையிலிருந்து போயிருக்கக்கூடிய மக்களை நீர்தாமே கனிவோடு கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி இலங்கை தேசத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே ஆண்டுடைய கரத்திற்குள்ளா நம்ம வந்து ஒப்புக் கொடுப்போம். என் அன்பு மகனே, மகளே, போர்களால இதோ உறவுகளை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து, வீடுகளை இழந்து அப்படியே நாடோடிகளாக வாழக்கூடிய மக்கள் இன்னும் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே. தெய்வமே, அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் நீர் கனிவோடு கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஆணி பழுதேற்ற கரத்திலிருந்து வழிந்துடைய இரத்தம் இப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது கடந்து வரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுப்போம். போரினால, சமயத்தினால் ஏற்படக்கூடிய பிளவுகள், சண்டைகள், வன்முறைகள், அடக்குமுறைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்புக்கொண்டுங்க மக்களே. இதோ ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நமக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம் பக்கம் சாய்ந்து நமக்கு உணவூட்டக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இந்த ஆண்டவர்கிட்ட இதோ இந்த நேரத்தில் உங்களுடைய எல்லா விதமான தனிப்பட்ட தேவைகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், உங்களிடம் ஜெப உதவி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அந்த ஜெபங்களையும் ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக, ஆண்டவருடைய பாதத்திற்குள்ளாக நம்ம வந்து ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து அப்படி ஜெபிப்போமா? இயேசுகிட்ட கேளுங்க. ஏசப்பா, ஆண்டவரே, ஆண்டவரே, என் மீது கடந்து வாரும் ஆண்டவரே. என் குடும்பத்தின் மீது கடந்து வாரும் ஆண்டவரே. பிள்ளைகள் மீது கடந்து வாரும் ஆண்டவரே. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எப்படி பார்வையற்றம் என்று கேட்டீரோ, என்னால் செய்ய முடியுமா என்று எப்படி அவருடைய நம்பிக்கை என்று பரிசோதித்தீரோ, அதே போல அன்பு ஆண்டவரே, உம்மால் முடியும், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரே, வாஞ்சையோடு உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர்தாமே கனிவோடு கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தெய்வமே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல உடலுள்ள சுகத்தை தருவீராக, மகிழ்ச்சியை கொடுப்பீராக, நீடிய ஆயுளை தருவீராக. ஆண்டவரே, நீர் வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய் என்ற இறைவார்த்தை கிணங்க ஆண்டவரே தகப்பனே, இதோ பிள்ளைகள் செல்கிற பாதைகள், மேற்கொள்கிற பயணங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அபரிவிதமாய் பெற்றுக்கொள்வார்களாக. அன்பு ஆண்டவரே, இதோ இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை என்று உம்முடைய திரு இருதயத்திற்குள்ளாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சிரசு முதல் பாதம் வரை உம்முடைய சிரசிலிருந்து வழிந்துடைய இரத்தம் எங்கள் மீது கடந்து வரும்படியாய், எங்களுக்கு நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை ஆண்டவரை நீர் தரும்படியாய் நாங்கள் எங்களுடைய இதயத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதயத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகள் ஆண்டவரே, தேவையில்லாத அந்த கசப்புணர்வுகள், காயங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, இதோ உம்முடைய ஆணி பழுதேற்ற கரத்திலிருந்து வழிந்துடைய இரத்தம் உடைய இதயங்கள் மீது கடந்து வரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடினமான இதயம் மாறுவதாக, கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன் என்று சொன்னீரேன் ஆண்டவரே. இயேசுவே, இது சதையாலான இதயத்தை எங்களுக்குள்ளாய் நீர் பொருத்துவீராக, தூய நீரை எங்கள் மீது நீர் தெளிப்பீராக. நாங்கள் செல்கிற பாதைகள் எல்லாம் ஆண்டவரே நீரோடையோடு நடப்பட்ட மரங்களைப் போல, பருவ காலத்தில் கனிதரக்கூடிய மரங்களைப் போல எங்களுடைய வாழ்வு ஆண்டவரை கனிதரக்கூடியதாக, எங்கள் குடும்பத்திற்கு 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திட நீர் எங்கள் ஒவ்வொருவரையும்
ஆசீர்வதிக்கும்படியாய் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ போர்களினாலும் இயற்கை சீற்றங்களினாலும் பேரிடர்களினாலும் வாழ்வாதாரத்தை இழந்து போயிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தருளும்படியாய் நாங்கள் அவர்களை சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே இயல்பு வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்ப வேண்டும் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, அந்த பேரழிவில் இருந்து அவர்கள் மீண்டுமாக விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே. அரசு மற்றும் ஆண்டவரே தொண்டு நிறுவனங்கள் வழியாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தருளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்திருக்கின்ற இறை வார்த்தைக்கு இணங்க ஆண்டவரே, கண்ணால் காண முடியாத கடவுளை ஆண்டவரே கண்ணால் காணக்கூடிய மனிதரிடத்துல காணக்கூடிய அந்த பேற்றினை, அன்பு செய்யக்கூடிய அந்த நல் மனதினை, உதவி செய்யக்கூடிய அந்த நல் மனதினை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாய் தருவதற்காய் நாங்கள் எங்களையே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, அதோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ மருத்துவமனைகளிலே நோயினால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, நான் உனக்கு ஆசி வழங்குவேன், நீடு ஆயுள் நிறைவாக கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யாரெல்லாம் நோயினால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் பரிபூர்ண விடுதலையை ஆனந்தத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவே தகப்பனே, மகிழ்ச்சியின் தைலத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எங்களை அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை விட்டு எங்களை தள்ளிவிடாதிரும் ஆண்டவரே, உமது முகத்தை எங்களுக்கு மறைக்காதிரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இது எங்களுடைய விருப்பத்தை அல்ல, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகவே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும், எங்களை திடப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களை சாட்சிகளாய் நிலைநிறுத்தும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். வருள்ளடையாழத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாளி மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமீன். இனிய தேவன் வாழ்கவே. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதோவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறை குலமே குரு குலமே விரைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். இறை குலமே குரு குலமே விரைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். கல்வாரியின் வழியினில் கலந்திட வாருங்கள், கல்வாரியின் வழியினில் கலந்திட வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள், காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடல் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள் என்று எசாயா புத்தகம் அதிகாரம் 7 இறை வார்த்தை 9 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தில் பார்வையற்ற இருவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இயேசு வருவதை கேள்விப்பட்டு எங்களுக்கு சுகம் தாரும், எங்கள் மீது இறங்கும் என்று மன்றாடக்கூடிய ஒரு நிலை. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னால் உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புறீங்களா என்ற கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க ஆம் என்று சொல்லி பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அதான் இங்கே வந்து வாசிக்க கேட்டோம். உங்கள் நம்பிக்கை நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்வு எதன் அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னா நம்பிக்கையில் தான் இருக்குது. அதனால் இன்றைக்கு இந்த திருப்பலியில் ஏதாவது ஒரு கருத்துக்களுக்காக விண்ணப்பத்திற்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பலி முடிந்த உடனே நிச்சயமாக என்னுடைய கருத்துக்களுக்கு என்னுடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார்
என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். நம்பிக்கை இல்லாமல் நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுத்த அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து, ஆண்டவரை அவமதித்த அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வல்லமையோடு விரைந்து வாரும். எங்கள் பாவங்களை முன்னிட்டு நெருங்கி வரும் ஆபத்துக்களிலிருந்து உமது அருள் காவலால் பாதுகாக்க பெற்று நீர் அருளும் விடுதலையால் நாங்கள் மீட்பை காண்போமாக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவருக்குரிய நாளில் பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 29, இறைவசனங்கள் 17 24 முடிய. இறைவாக்கினனாகிய ஆண்டவர் கூறுவது: இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறுமன்றோ, வளமிகு நிலம் காடாக ஆகிவிடுமன்றோ. அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டு சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காரிருளில் இருந்தும் மையிருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும் ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமற் போவர். தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர். அவர்கள் ஒருவர் மேல் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடர செய்கின்றனர். பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர். ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோப்பு வீட்டாரை பற்றி கூறுவது: இனி யாக்கோப்பு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளிரி போவதுமில்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் செய்யவிருக்கும் என் கைவேலைப்பாடுகளை காணும்போது யாக்கோப்பின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ரேலின் கடவுள் அஞ்சி நிற்பர். தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன்
எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாடும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாடும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வளைத்தாழும், தீமையானுக விட மாட்டார். தீமையானுக விட மாட்டார். இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். ஒன்றே இறைவா தேடுகிறேன், ஒன்றே அடி நாடுகிறேன். ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடி நாடுகிறேன். தேவன் உனது திருமுன்னே நாளும் வாழ அருள்வாயே. தேவன் உனது திருமுன்னே நாளும் வாழ அருள்வாயே. நாளும் வாழ அருள்வாயே. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார். தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 27 முதல் 31 வரை. இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபங்கள் நிச்சயமாக கடவுளிடத்தில் கேட்கப்படுகிறது. நம்முடைய மன்றாட்டுகளுக்கு, விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அதற்கு ஒரு வேடிக்கையான ஒரு கதை. அது எப்படி அந்த கதையில் அந்த பெண்ணினுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் என்று அந்த சிறு குழந்தை நம்பியதாக நாம் படிக்கிறோம். நிச்சயமாக நீங்களாம் அதை படிச்சிருப்பீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை அது தன்னுடைய அப்பா கிட்ட கேட்குது, அப்பா எனக்கு ஒரு குட்டி நாய் வாங்கி கொடுங்க, பப்பி டாக் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போது அப்பா அந்த பாப்பா கிட்ட பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, குட்டி நாயெல்லாம் வாங்கி தர முடியாது, வேணா உனக்கு ஒரு பேபி பிரதர், உனக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும்னு கேளு, நான் என்ன செய்வேன் அப்படின்னா நிச்சயமாக கடவுள் உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகள்கிட்ட சொல்கிறார். அப்போ அந்த நேரத்தில் அவருடைய மனைவி ஏறக்குறைய கருவுற்று 3 மாதங்களோ அல்லது 4 மாதங்களோ, நீ ஜெபம் பண்ண அப்படின்னா ஒரு 6 மாதத்தில் கடவுள் உனக்கு ஒரு பேபி பிரதரை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அப்பா தன்னுடைய மகள்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ மகள் அவங்க பெரிய விருப்பம் இல்லை, நாட்டம் இல்லை. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய அப்பா கிட்டேருந்து அப்படியே தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அப்பா சொல்கிறாரு, நான் குட்டி நாயினா பப்பி டாக்லாம் வாங்கி தர மாட்டேன், மாறாக உங்களுக்கு பேபி பிரதர் தான் எனக்கு நிச்சயம், நீ ஜெபம் பண்ணு, உனக்கு பேபி பிரதர் கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குழந்தை வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுது அப்படின்னா ஜெபம் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு நாள், ஒரு வாரம், 2 வாரம், 3 வாரம், 1 மாதம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பேபி பிரதர் வந்தது மாதிரி ஒன்றும் தெரியல. அப்போ அது என்ன பண்ணிருச்சு, அந்த குழந்தை மறந்துட்டு தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போகக்கூடிய ஒரு நிலை. இப்போ ஒரு 6 மாதம் கழித்து அம்மா மருத்துவமனைக்கு போகிறாங்க, போய் பிரசவத்துக்காக போகிறாங்க. போயிட்டு திரும்பி வர்றப்ப 2 குழந்தைகளோட வர்றாங்க, இரட்டை குழந்தைகள். இப்போது அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய மகளை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உனக்கு இரட்டை குழந்தைகள் இரட்டை சகோதரர்கள் உனக்கு பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பாப்பா பெண் குழந்தை மூத்தவ தன்னோட அப்பா பார்த்து சொல்கிறா, அப்படியே மொழியெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு அப்படியே வியப்போட சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா, நான் 1 மாதம் ஜெபம் பண்ணேன், ஒருவேளை நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த 2 பிள்ளைங்களை இன்னும் நிறைய குழந்தைகள் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அப்படியே யதார்த்த மனநிலையோடு சொன்னதாக ஒரு கதையில் நாம் படிக்கிறோம். இந்த கதை வேடிக்கையாக இருந்தாலும் இதில் என்ன நடக்குது அப்படின்னா, நாம் ஜெபிக்கின்ற பொழுது, நம்பிக்கையோடு மன்றாடுகின்ற பொழுது கடவுள் என்ன பண்ணுறாரு, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் அதுக்கு நீங்கள் ஏராளமான எடுத்துக்காட்டுக்களை நீங்கள் அப்படி மேற்கோள் காட்டிக்கிட்டே சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன்றுமே இல்லை ஃபாதர், என்னால் வீடு கட்ட முடியுமான்னு தெரியலை ஃபாதர், லோனுக்கு நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் ஃபாதர், இடம் இருக்குது, பணம் இல்லை, ஒன்றுமே என்ன சொல்றது, பண வசதி இல்லை, அவங்க யாரும் எங்களுக்கு கடன் கொடுக்க தயாராக இல்லை, இப்போ இடத்த அடமான வச்சு லோன் வாங்கலான்னு பார்த்தா எங்களுக்கு லோன் கூட கொடுக்க ஆள் இல்லை ஃபாதர், எங்களுக்கு சிபாரிசு செய்ய ஆள் இல்லை ஃபாதர். ஆனால் அந்த கடவுள்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணோம் ஃபாதர், நாங்கள் வசதியாக இல்லாட்டியும் நாங்கள் நிம்மதியாக வாழ ஒரு வீடு தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டோம் ஃபாதர்.
ஜெபம் பண்ணோம் ஃபாதர், தொடர்ந்து ஜெபம் பண்ணோம், எங்கள் ஜெபத்தை வந்து கடவுள் கேட்டாரு, என்னோட விண்ணப்பத்துக்கு வந்து பதில் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி எத்தனையோ நபர்கள் வந்து அப்படியே சாட்சியங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போ பாருங்க, இது ஒன்றல்ல இரண்டல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய சாட்சியங்களை நம்மளால் சொல்ல முடியும். நம்முடைய ஜெபத்துக்கு வந்து கடவுள் வந்து பதில் கொடுக்கிறார். அப்போ நம்ம நம்பிக்கையோடு மன்றாடுகின்ற பொழுது கடவுள் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா நிச்சயமாக வந்து பதில் கொடுக்கிறார். அதனால மார்க் நற்செய்தி அதிகாரம் 11 வாசிக்கிறோம், நீங்கள் ஜெபிக்கிறப்ப எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிங்க. சரிங்களா? இப்போ குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி திருமணம் ஆகி 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆகிருச்சு. அப்போது குழந்தை பாக்கியத்திற்காக வந்து காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பிக்கையோட கேட்கணும். எப்படி அந்த முதிர்ந்த வயதில் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வந்து ஆண்டவர் வந்து ஒரு அழகான ஒரு குழந்தை, ஆண் குழந்தையை கொடுத்தாரோ, சரிங்களா, அதே போல அதே ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எனக்கும் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். அதான் மார்க் நற்செய்தி அதிகாரம் 11 வாசிக்கிறோம், நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஜெபிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அதான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தை நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இங்கே பாருங்க, ரொம்ப அழகா பார்வையற்ற இருவர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இயேசுவோடு வந்து பின்தொடர்ந்து போகிறாங்க. பின்தொடர்ந்து போய் கத்துறாங்க, இயேசுவே தாவீதின் மகனே அப்படின்னு கத்தக்கூடிய ஒரு நிலை. இப்போ இயேசு வர்றாரு. இப்போ அவங்க என்ன உடனே அவங்களுக்கு என்ன பண்ணலை அப்படின்னா அவங்களும் சுகம் கொடுக்கல. என்னால் செய்ய முடியும் நம்புறீங்களா? சரிங்களா? அப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உதவி கேட்க போவோம். இப்போ உதவி கேட்க போகிறப்ப இவங்கள்ட்ட போனால் இன்னார்கிட்ட போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு கொடுப்பாங்க என்கிற நம்பிக்கையோடு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து போகிறோம். நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது, அல்லது வந்து ஒரு உதவி தேவைப்படுகிறது. அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நண்பர்கிட்ட, நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம், ஆனால் குறிப்பாக இந்த நண்பர்கிட்ட வந்து போனேன் அப்படின்னா அவன்கிட்ட இல்லாட்டினா கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா யார்கிட்ட வாங்கியாவது எனக்கு வந்து கொடுத்துருவான், என்னோட தேவையில்லாமல் சந்திச்சிருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? அதே போல தான் இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இயேசுவை பற்றி நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அவர் பின்தொடர்கிறார்கள். பின்தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுக்கு சுகம் தாரும், பார்வை தாரும் அப்படின்னு சொல்லி மன்றாடக்கூடிய ஒரு நிலை. இப்போ ஆண்டவர் வந்து கேள்வி கேட்குறாரு. அவங்க வந்து ஆமாம் நாங்கள் நம்புகிறோம், உங்களால் செய்ய முடியும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ அவருடைய நம்பிக்கையை கண்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா ஆண்டவர் அவர்களுக்கு வந்து சுகம் கொடுக்கின்றார். இப்போ இது நம்பிக்கை கண்டு ஆண்டவர் வியந்து போகக்கூடியதை வந்து விவிலியத்தில் வந்து பார்க்குறோம். சரிங்களா? இப்போ உதாரணமாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தை 54 முதல் ஒரு அழகான ஒரு நிகழ்வு வருது. சொந்த ஊரில் ஏசானவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா வல்லமையோடு அங்கே வந்து போதிக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ அந்த ஊருக்காரவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து ஏற்றுக்கொள்ள தயங்குதல், அங்கே வந்து அவர் மீது நம்பிக்கை கொள்ள தயங்குதல். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவரை தெரியாதா, இவங்க அப்பா யோசிப்பு தானே, இவங்க அம்மா வந்து மரியாள் தானே, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இயேசுவை குறித்து அவருடைய குடும்ப பின்புலத்தை குறித்து வந்து என்ன பேசக்கூடிய ஒரு நிலை. அப்போ இன்றைக்கு நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது இவனை தெரியாதா, அவர் பெரிய ஆளாக இருப்பாப்புல, ஒரு அரசு துறையில் மிகப்பெரிய அதிகாரியாக இருப்பார். ஆனால் ஊரில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியாதா, அவங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியாதா, இன்னைக்கு எதுவும் ஓஹோன்னு போயிட்டான். என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஊரில் அப்படியே சவுடால் பேசுவாங்க. என்ன, அவருடைய உழைப்பை வந்து மதிக்க மாட்டாங்க, அவருடைய அர்ப்பணத்தை வந்து மதிக்க மாட்டாங்க, அவருடைய திறமை வந்து மதிக்க மாட்டாங்க. ஆனால் வாய்ச்சாவடால் வந்து நிறைய நம்ம ஊரில் வந்து பேசக்கூடிய நபர்கள் வந்து ஏராளமான பேர் வந்து இருப்பாங்க. அவங்க ஊருக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க, குடும்பத்துக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து வளராமல் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ அதே போல் தான் இங்கே வந்து மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 என்ன பண்ணுறாரு அப்படின்னா இயேசு ஆண்டவர் வந்து அங்கே வல்லமையோடு ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கிறாரு. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா அங்கு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, 54 முதல் 58 வரை நம்ம வந்து பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக 58வது வசனத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். பாருங்க என்ன அப்படின்னா அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்பிக்கையை பார்க்கிறாரு. 2 பேரும் பார்வையற்றவர்கள் இயேசு பற்றி கேள்விப்படுறாங்க. அவருடைய நம்பிக்கையை பார்க்கிறாரு. நம்பிக்கை பார்த்தோம் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வந்து வல்ல செயல் பார்வையை வந்து மீண்டுமாக வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அப்போ அங்கே மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 53 முதல் வரக்கூடிய அந்த பகுதியில் இதற்கு இணையான பகுதி ஒன்று வருகிறது. அது எங்கே அப்படின்னா மார்க் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 4 மற்றும் 5 நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ அங்கே 5வது வசனத்தில் வந்து பார்க்கிறோம். பாருங்க
என்ன ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அங்கே உடல் நலமற்ற ஒரு சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மை கண்டு அவர் வியப்புற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வியந்து போதல், அப்போ ஆச்சரியத்தோடு வந்து பார்க்கிறாரு, என்னடா நம்ம ஊருக்காரவங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து இவங்களுக்காகத்தான் நான் வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன், அப்போ நான் வந்து இந்த மண்ணுக்காக இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்காக விடுதலை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன், ஆனால் இந்த பயலுக்கு நம்மளை வந்து நம்பலையே. என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர்களுடைய அவநம்பிக்கையை கண்டு அல்லது நம்பிக்கையின்மையை கண்டு அப்படியே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ இது நம்பிக்கை இல்லாததை கண்டு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையை வந்து பார்க்கிறோம். ஆனால் அதே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கானானிய பெண் நம்பிக்கையை பார்த்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க வந்து அப்படியே வியந்து போகிறார். அதே போல் நூற்றுவர் தலைவருடைய நம்பிக்கையை பார்த்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆண்டவர் வந்து அங்கே வந்து வியந்து போகக்கூடிய ஒரு நிலை. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான பாடம் அது என்ன அப்படின்னா, நீங்க நம்பிக்கையோட என்கிட்ட கேளுங்க. இதுதான் நான் தொடக்க வரையில் நான் வந்து மேற்கோள் காட்டினேன். எசாயா புத்தகத்தில் அதிகாரம் 7 இறைவார்த்தை 9 வந்து வாசித்தோம். என்ன அப்படின்னா, உங்கள் நம்பிக்கை நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். இதற்கு சிறந்த உதாரணத்தை நம்ம வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னா, அரசர்களின் 2வது புத்தகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 10 முதல் வரக்கூடிய அந்த பகுதியில் நாமான், சிரியா அந்த படைத்தலைவன் நாமான் வந்து சுகம் பெறக்கூடிய ஒரு நிலை. அவ வீட்டில், நாமான் வீட்டில் ஒரு எபிரேய பெண் ஒருத்தவங்க அடிமையாக வந்து இருக்கிறாங்க. அந்த 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 குழந்தை சொல்லுது, சின்ன பிள்ளை சொல்லுது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எங்கள் ஊரில் எங்கள் நாட்டில் இஸ்ரேல் நாட்டில் எலிசா என்கிற ஒரு இறைவாக்கினர் இருக்கிறாரு, நிறைய அற்புதங்கள்லாம் செய்கிறாரு, வல்ல செயலாம் செய்கிறாரு, அவரை போய் இவர் பார்த்தார் அப்படின்னா தொழுநோயிலிருந்து சுகமடைந்து விடுவார். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா தயாரிப்புகளோடு வந்து போகிறார். ஆனால் எலிசா அவரை சந்திக்கலை. என்ன பண்ணுறாரு, ஆள் அனுப்பி போய் யோர்தான் நாட்டில் 7 முறை முங்கி எழுடா அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவருக்கு வந்து ஒரு விதமான சலிப்பை ஏற்படுத்துகிறது. என்னடா, நான் ஒரு படைத்தலைவன், படைத்தளபதி, என்ன நான் இவ்வளவு வந்து படைகளோடு அதே போல் தங்கம் வெள்ளி போல ஆபரணங்களோடு நான் வந்திருக்கிறேன், இவரை பார்க்கணும் மரியாதை செலுத்தணும் வந்திருக்கிறேன், என்னை வந்து பார்ப்பாரு, எனக்கு தகுந்த மரியாதை கொடுப்பாருன்னு பார்த்தா இந்த ஆள் என்னடா என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறான் என்று சொல்லி அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சலிப்புத்தன்மை அல்லது அங்கே ஒரு விதமான கோபம் அவருக்கு வந்து வரக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, அவரோடு பயணிக்கக்கூடிய மற்ற படை வீரர்கள் அவங்க வந்து வற்புறுத்துறாங்க, எப்பா இதை விட வேற ஏதாவது சொல்லியிருந்தா நீ செஞ்சிருக்க மாட்டியா. அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கை. அப்போ அந்த நம்பிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளரக்கூடிய ஒரு நிலை. தொடக்கத்தில் ஒரு விதமான எதிர்ப்பு மனநிலை அல்லது வந்து ஒரு விதமான வெறுப்பு மனநிலை, கோபம் அங்கே வெளிப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ அது என்னவாக மாறுது அப்படின்னா, நான் சுகம் பெறணும், யார் எப்படி எது எப்படி இருந்தா என்ன. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கு யோர்தான் நாட்டில் போகிறாரு, முங்கி எழுறாரு, அங்கே சுகமடையக்கூடிய ஒரு நிலை. அதான் இறைவாக்கினர் எசாயா ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில், சரிங்களா, நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் அந்த நம்பிக்கை வந்து நிலைத்து நிற்க மாட்டீர்கள். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம்ப்பா, நான் பிரசங்கம் வைக்கிறேன்ப்பா, நான் திருப்பி நிறைவேற்றுறேன்ப்பா, நாளைக்கு வந்து நான் நிறைய காரியங்களை செய்யணும் திட்டமிடுறேன்ப்பா, இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே திட்டமிடுறோம், நாளைக்கு காலையில் என்ன சாப்பாடு சமைக்கணும், பிள்ளைங்களுக்கு என்ன சாப்பாடு இது பண்ணணும், வீட்டுக்காருக்கு என்ன பண்ணணும், அதேபோல் எங்கே போகணும், யாரை சந்திக்கணும், அதை வந்து ஒரு வருட தேவையான திட்டங்களை வந்து மேற்கொள்கிறோம். எதன் அடிப்படையில் மேற்கொள்கிறோம், உயிரோடு இருப்பேன் அந்த நம்பிக்கையில் தான், சரிங்களா. அப்போ இந்த நம்பிக்கையில் தான் நம்ம வந்து வாழ வேண்டும் என்று இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு உன்னதமான அழைப்பினை, ஒரு பாடத்தை நமக்கு வந்து கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதிலுரை பாடல் திருப்பாடல் 27 நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறேன். எனக்கு பிடித்தமான ஒரு திருப்பாடல், சரிங்களா. அது வந்து தன்னுடைய மகன் அப்சலோமுக்காக பயந்து ஓடக்கூடிய ஒரு நிலை. தாவீது அரசன் அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து மன்றாடுகிறார். என்ன அப்படின்னா, வாழ்வோரின் நாட்டு நிலை ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என இன்னும் நான் நம்புகின்றேன். எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா 13வது வசனத்துல, திருப்பாடல் 20 இறைவார்த்தை 13 வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என நான் இன்னும் நம்புகிறேன். ஒருவேளை ஆண்டவருடைய திருவிழா, ஆண்டவருடைய சித்தம் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் மீண்டுமாக இஸ்ரேல் மக்களுடைய அரசராக நான் வந்து உயர்த்தப்படுவேன் என்று அவர் வந்து உள்ளூர நம்புகிறார். உள்ளூர் அவர் வந்து நம்புறார். இப்போ அதான் என்ன நடக்குது, அப்சலோம் இறந்து போறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் துக்கம் கொண்டாடி விட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, மீண்டுமாக இஸ்ரேல் மக்களுடைய அரசனாக வந்து தாவீது வந்து உயர்த்தப்படக்கூடிய ஒரு நிலை. அப்ப செத்து போனதுக்கு அப்புறம் அல்ல,
வாழ்வோரின் நாட்டினிலே, இந்த உலகத்தில் உயிரோட இருக்கிறப்பவே, நம்ம நம்பிக்கையோட இருக்கிறப்ப, நம்ம ஆண்டவரை முழுமையாக நம்புகின்ற பொழுது அந்த ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவருடைய நலன்களை, ஆசீர்வாதங்களை, நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கடவுளாக அவர் இருக்கிறார் என்பதனை இங்க தாவீதரசர் திருப்பாடல் 27 நமக்கு எடுத்துரைக்கிறார். பிரியமானவர், யாக்கோபு புத்தகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 13 முதல் வாசிக்கிறோம். ரொம்ப அழகான பகுதி. வழக்கமாக அது நோயில் புஸ்தகம் கொடுக்குறப்ப இந்த இறை வார்த்தை மேற்கோள் காட்டுவாங்க. அவங்க வாசித்து அந்த மக்கள் விளக்கங்களை கொடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நோயில் புஸ்தர் அருளடையாளம் கொடுக்கக்கூடிய ஒன்று. அதில் பாருங்க, ரொம்ப அழகாக வார்த்தையை நல்லா கவனிங்க. உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும், மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல் இசைக்கட்டும், உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்கள் அழைத்து வாருங்கள், அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். அடுத்த வசனம் தான் நம்ம கவனிக்க வேண்டியது. நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார், ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்பிக்கையோடு வேண்டப்ப ஒரு குருவானவர் ஜெபம் பண்றாரு. இப்போ நான் ஒருவேளை என்னைய எடுத்துக்கங்களேன், இப்போ ஒருத்தவங்க உடல்நிலை சரியில்லாமல் வர்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சந்தேக மனப்பான்மையோட ஐயோ நான் ஜெபம் பண்ணா கேட்குமா, சுகம் பெறுமா, அப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சந்தேகத்தோடு நான் ஜெபம் பண்ணவே கூடாது. அல்லது இரட்டை மனநிலையோடு நான் ஜெபம் பண்ணவே கூடாது. கடவுள் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு, கடவுள் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. பேய்களை ஓட்டவும், பிணிகளை நீக்கவும், சுகம் கொடுக்கவும், இறைவார்த்தை அறிவிக்கவும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த குருத்துவ அதிகாரத்தை, அபிஷேகத்தை பயன்படுத்தி நான் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா விதமான நோயிலிருந்தும் பிணியிலிருந்தும் மக்கள் சுகம் பெறுவார்கள். அப்போ இதுதான் இங்கே யாக்கோபு ரொம்ப அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்போ நம்பிக்கையோடு மன்றாடுகின்ற பொழுது, சரிங்களா, நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது நோயுற்றவர் குணமாவார், ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். படுத்த படுக்கையாக கிடக்குறாங்க, வாழ்க்கை முடிஞ்சிச்சுடா, ஆளு காலிடா, இனிமேல் எந்திரிக்க முடியாதுடா அப்போ நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கிட்ட என்ன நடக்குது அப்படின்னா, அப்படியே ஜெபம் பண்றாங்க. ஜெபிக்க 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 அங்க என்ன நடக்குதுன்னா அற்புதங்களும் வல்ல செயல்களும் நடக்கக்கூடியதை பார்க்கிறோம். நம்ம அருங்குடை இல்லத்துல நிறைய சாட்சிகளை என்னால சொல்ல முடியும். ஃபாதர், பாம்பு கடிச்சிருச்சு ஃபாதர், மருத்துவர் கைவிட்டாங்க ஃபாதர், கட்டுவிரியன் கடிச்சிருச்சு ஃபாதர், மருத்துவர் கைவிட்டுட்டாங்க ஃபாதர், என்ன செய்யணும்னு தெரியல ஃபாதர், அருங்குடை ஆண்டவர் தான் ஃபாதர், அருங்குடை என்னதானா ஃபாதர் பயன்படுத்துகிறோம் ஃபாதர், அதெல்லாம் அந்த பாம்பு கடிச்ச இடத்துல மருந்து மாத்திரையோடு சேர்ந்து அப்படி தடவிக்கிட்டே இருந்தேன் ஃபாதர், எனக்கு சுகம் கிடைச்சிச்சு ஃபாதர். விதி முடிஞ்சவனுக்கு தான் விரியன் பாம்பு கடிக்குன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அதனால இங்க கட்டுவிரியன் கடிச்சது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் உயிர் பிழைக்கக்கூடிய ஒரு நிலை, சாட்சியாக நம்முடைய அருங்குடை இல்லத்தில் நிலைக்கு நிற்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ 2 சாட்சியங்கள் இந்த பாம்பு கடிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை, அவங்க சாட்சியங்களாக வாழ்ந்து வருகிறார்கள். அவங்க எப்படி சாட்சியா நிற்க முடியுது அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணேன் ஃபாதர், அருங்குட ஆண்டவர் எனக்கு கைவிட மாட்டார், என்னை காப்பாற்றுவார், என்னை என்ன செஞ்சுடுவார் அப்படின்னா நான் அழிந்து போக மாட்டேன், இறந்து போய்விட மாட்டேன் என்று நம்பினேன், நம்பிக்கையோடு மன்றாடினேன், ஆண்டவர் என்னை எழுப்பிவிட்டார். புற்றுநோயிலிருந்து சுகம், சாட்சியங்கள் சொல்லப்படுகிறது, சரிங்களா. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்படி ஏராளமான நன்மைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். எப்ப நடக்குது அப்படின்னா நம்ம நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுதுதான். இன்றைக்கு நம்ம நிறைய திருப்பலிகளில் பங்கெடுக்கிறோம், நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்கிறோம். சில நேரங்களில் மக்கள் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நற்கருணை ஆராதனையில் திருப்பலியில் பார்த்தோம் அப்படியே கையை கட்டி நிற்கிறாங்க. ஏதோ ஒரு படத்துக்கு அதாவது தேட்டருக்கு போய் திரையரங்குக்கு போய் அப்படியே ஏதோ படம் பார்க்க போகிறது போல அப்படியே மாதிரி அசட்டைத்தனத்தோடு அப்படியே திருப்பலியில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிலை. திருப்பலியில் மக்கள் சொல்ல வேண்டிய பதில்களை சொல்வதற்கு கூட மனம் இல்லாமல் அப்படியே பிராக்கு பார்த்து கொண்டு வேடிக்கையில் இடம் கொடுத்து கொண்டு எண்ணங்களை எப்படி அலைபாய விடக்கூடிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட மனநிலையில ஏதோ வேண்டா வெறுப்போடு கட்டாயத்தோடு திருப்பலியில பங்கெடுக்கிறதுனால அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அங்க அற்புதங்களையும் வல்ல செயல் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ ஒரு நபருக்கு எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நோயாளியாக இருந்தாலும் சரி, நற்கருணை ஆண்டவருடைய அந்த கொண்டாட்டத்தில், நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது, இங்கே யாக்கோபு புத்தகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 13 முதல் வாசிக்க கேட்டோம் அல்லவா, குறிப்பாக 15, 16 வசனத்தில் வாசிக்க கேட்டது போல அங்கே நம்பிக்கையோடு மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருக்கு சுகம் கொடுக்கிறாரு. அப்போ இன்றைக்கு நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஃபாதர், என் வீட்டுக்காரர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறார் ஃபாதர், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஃபாதர், மனசு மாறவே இல்லை ஃபாதர்.
நான் 5 வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃபாதர், இன்னும் மோசமாக தான் குடிக்கிறானே ஒழிய மனமாற்றமே ஏற்படலை ஃபாதர், என் குடும்பம் ரொம்ப மோசமாக தான் போயிட்டே இருக்குது ஃபாதர் என்று புலம்பக்கூடிய ஒரு நிலை. சரிங்களா? அப்போ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, சில நேரங்களில் உலகுக்காக நம்ம ஜெபம் செய்கிறோமோ, ஐயோ அடுத்தவங்க பார்க்கணுமே என்பதற்காக ஜெபம் செய்கிறோமோ என்கிற ஒரு மனநிலை நமக்குள்ள வருகிறது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இன்றைக்கு இந்த பார்வையற்ற இருவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, தன்னுடைய நம்பிக்கை அறிக்கையிட்டாங்க. நாங்கள் நம்புகிறோம் உங்களால் செய்ய முடியும் என்று, உங்களால் சுகம் கொடுக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக ஆண்டவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார், நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறார், இறைவார்த்தை வழியாக நம்மளோடு உரையாடி கொண்டிருக்கிறார். இப்போ பேசுகிறார். இப்போ நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, எப்பா நீ அழுவுறியே, கடன் நெருக்கடின்னு அழுவுறியே, ஆனால் நம்பிக்கை ஜெபம் பண்ண மாட்டேங்கிறியே, என்னால் உனக்கு விடுதலை கொடுக்க அப்படின்னு நம்புறியா? உங்களுடைய பதில் என்ன? உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்றியே, என்னால் உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியும், நீ நம்புறியா? இப்போ ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ நம்முடைய பதிலிருப்பு என்ன? அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இது நம்முடைய அவநம்பிக்கையை நீக்கும் ஆண்டவரே, என் நம்பிக்கையை மிகுதிப்படுத்தும் ஆண்டவரே, என் நம்பிக்கையை இன்னும் வலிமையாக்கும் ஆண்டவரே, வலுப்படுத்தும் ஆண்டவரே. பல தடைகள், பல சோதனைகள், அப்படியே விட்டுட்டு போகக்கூடிய ஒரு மனப்பான்மை என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே. அப்படியே நம்பிக்கையிலேருந்து சோர்ந்து போய் தளர்ந்து போய் அப்படியே படுத்த படுக்கையாக கிடக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு ஆண்டவரே, என் தொழிலில் முடக்கம், இனிமேல் எந்திரிக்க முடியாது ஆண்டவரே என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் இன்றைக்கு வாக்குறுதியாக கொடுக்கிறார். நீ என்கிட்ட நம்பிக்கையோட கேளு, நீ அதை பெற்றுக்கொள்வாய். இன்றைக்கு இந்த திருப்பலியில் நற்கருணை கொண்டாட்டத்தில் அப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த விடுதலையை, ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் எனக்கு வாழ்த்து பெறுவீராக. எனக்கு மலம் தப்பத்து பெற்றுள்ளத்தின் விளைவு மனித உடைப்பின் அர்ப்பண மலராய் வந்தே, அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து
நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் ஓமத இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, ஓமத உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தன் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை நோக்காவேரில்லை. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை நோக்காவேரில்லை. உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும், உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும் வாழ்வில்லை, அதில் பயனில்லை. எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.